வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சரக்கு மற்றும் சேவை, அதாவது ஜிஎஸ்டிக்கான புதிய வரி விதிப்பு கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது குறித்து கருத்து கேட்பதற்காக, குறிப்பாக மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்பதற்காக இந்த மாதம் 4ஆம் தேதி டெல்லியில் கூட்டம் நடைபெற்றது. தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலின்படி தமிழக பள்ளி கல்வி அமைச்சர் அதில் கலந்து கொண்டு தமிழக அரசின் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதேபோன்று புதிய கல்விக் கொள்கை கருத்து கேட்பு கூட்டத்திலும் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் கருதி நமது கல்வி அமைச்சர்கள் தமிழக அரசின் கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன? இது குறித்து தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழக பள்ளிக்கல்வி இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். மத்திய அரசின் புதிய கல்விக்கான கருத்துருவில் அதன் உள்ளடக்கம் என்ன, கொள்கை தான் என்ன? இந்த புதிய கல்வி கொள்கை என்ற வார்த்தையாடலை அவங்க இப்போ உபயோகிக்கிறது இல்லை. முதல்ல ஸ்மிருதி இரானி அவங்க யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டராக இருந்தப்போ இது 5 ஐஏஎஸ் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட நியூ எஜுகேஷன் பாலிசி. அப்போ அவங்க போட்டது பாலிசின்னு தான் போட்டிருந்தாங்க. பாலிசின்னா உங்களுக்கு தெரியும், கொள்கை. கருத்துருன்னா அது ப்ரொபோசல். ஓகே, இப்போ அதை என்ன சொல்கிறாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, அது நியூ எஜுகேஷன் ப்ரொபோசல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் ஒரு 141 அம்சங்கள் அடங்கிய இந்த புதிய கல்விக் கொள்கை அவங்க மத்திய அரசாங்கத்தால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் இன்டர்நெட்டில் போட்டு அதில் கருத்துக்கள் பொதுமக்கள் கொடுக்கலாம், மாநில அரசாங்கங்கள் கொடுக்கலாம், கல்வியாளர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. பலரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சிஏபின்றது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஃபார் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு நிலைக்குழு மாதிரி இருக்குது. பல வருடங்களாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு வருடத்துக்கு முன்னால் மீட் பண்ணிச்சு. நார்மலாக 6 மாதத்துக்கு ஒருக்க மீட் பண்ண வேண்டிய ஒரு அபெக்ஸ் பாடி மாதிரி இது இந்த மீட்டிங் தான் ரீசெண்டாக டெல்லியில் நடந்தது. நானும் உயர்கல்வி அமைச்சரும் இருவரும் சென்று இருந்தோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு கேபினட் மீட்டிங் இருந்தது. இந்த அம்சங்களுடைய முக்கியத்துவம் கருதி ஒரு கேபினட் மீட்டிங் நடந்து அதில் ஒரு 36 விஷயங்களை நம்ம இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா இந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி தலைமையிலான மத்திய அரசாங்கம் பல விஷயங்களில் ஜிஎஸ்டி உட்பட ஒரு கருத்துருவ நெட்டில் போடுறாங்க, அதில் ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க, டக்குன்னு அதில் ஒரு சட்டம் கொண்டு மாநிலத்தோட அதிகாரத்தை பறிச்சிடுறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2 விஷயங்கள் நடந்துருச்சு, ஜிஎஸ்டி உட்பட. அது மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஒரு கேபினட் மீட்டிங் நடந்து அதில் 36 அம்சங்களை நம்ம எதிர்க்கணும், ஸ்ட்ராங்காக எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த 143 விஷயங்களில் சில விஷயங்களை நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, குறிப்பாக இந்திய ஜிடிபியில் ஒரு 6% கல்விக்காக அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இருக்கிறது 100க்கு 4.5% நம்ம கல்விக்கு செலவு செஞ்சிட்ருக்கோம். அதை 6% ஆக்கணுன்றதுல எங்களுக்கு உடன்பாடு தான். நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு அதில் உடன்பாடு தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அடிஷ்னலாக மொபிலைஸ் பண்ணுற அந்த 1.5%, அந்த 1.5%ன்றது பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நம்ம உற்பத்தி மதிப்பீடு இந்தியாவில் ஒரு 150 லட்சம் கோடி. அது 150 லட்சம் கோடியில் 1.5% அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு மேலே அது வரக்கூடிய பணம் இருக்குது. அதை மாநிலங்களை முதன்மைப்படுத்தி செலவு செய்யணும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக 1976 வரைக்கும் சுதந்திரத்திலிருந்து முதல் 30 வருஷத்துக்கு கல்வி என்பது மாநிலங்கள் சப்ஜெக்டாக தான் இருந்தது. இட் இஸ் a ஸ்டேட் லிஸ்ட். 1976 பண்ணது தான் அது கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்னா மத்திய அரசாங்கம் அதில் சட்டம் இயற்றலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்தது 1976. அதிலிருந்து சிறுக 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 என்ன பண்ணிட்டாங்க, ஃபண்டிங் எல்லாமே மத்திய அரசாங்கம் திட்டம் சார்ந்து அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கும். மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டியது எஸ்எஸ்ஏ, அனைவருக்கும் கல்வி திட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி, ஆர்எம்எஸ்ஏ திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக போட்டு அந்த ஸ்கீம்ஸ் சார்ந்த சப்போர்ட் தான் மாநில அரசாங்கங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தியாவிலே அதிகம் பள்ளி கல்விக்காக செலவு செய்கிறது தமிழக அரசாங்கம். ஒரு 24,130 கோடி இன்னைக்கு செலவு செய்கிறோம். நம்ம சொந்த வருமானமே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி தான். அப்படிங்கிறப்ப நம்ம சொந்த வருமானத்தில் 24% மேலே செலவு செய்கிற ஒரே மாநிலம் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசாங்கம் தான். அப்படி இருந்தும் கூட இந்த 24,130 கோடியில் நமக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டியது ஒரு 1,200 கோடி பக்கம் தான். இதில்
இதை வந்து மாற்றணும், இந்த ஃபிஸ்கல் இன்இக்வாலிட்டியை வந்து மாற்றி அமைக்கணுன்றது நம்மளோட ஒரு முக்கியமான கோரிக்கை. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் அடிஷ்னலாக கல்விக்காக சார்ஜ் பண்ண போகுது அப்படின்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்னோம். ஒன்று. ரெண்டாவது வந்து முக்கியமான கருத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே வந்து பர்சனலாக 110 அறிவித்த ஒரு விஷயம், அந்த அங்கன்வாடி மையங்கள் 3 முதல் 5 வயசு இருக்கிற சின்ன குழந்தைங்க, குறிப்பாக ஏழை குழந்தைங்க வந்து தாய்மார்கள் அங்கே விட்டுட்டு போகிறாங்க அங்கன்வாடி மையங்களில். இந்த அங்கன்வாடி மையங்கள் மனிதவள மேம்பாட்டின் முதல் படி என்ற வார்த்தையாடலை முதல்ல சொன்னது புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான். இப்போ 5 மாவட்டங்களில் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தர்றோம், அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு எல்லா அங்கன்வாடிகள்லையும் தரப்படுது. ஆனால் அந்த இடத்துல போய் பால் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு வர்ற இடம்ன்றதை மாற்றி அந்த இடத்துல வந்து பயிற்சிகள் தர முடியும்னு முதல்ல வழிகாட்டியது தமிழக அரசாங்கம். இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த அங்கன்வாடி மையங்களை எல்கேஜி யூகேஜியாக மாற்றி அதை வந்து பள்ளிக்கல்வியோட இணைக்கணும். இதில் வந்து ஒரு கருத்துரு வந்திருக்கு, அது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து இதுக்கு ஆக வேண்டிய செலவினங்கள், ஏன்னா இன்னைக்கு 1,10,000 பேர் தமிழ்நாட்டில் அங்கன்வாடியில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆகிற செலவு இன்னைக்கு பெருமளவு மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது. 1,200 கோடி இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இந்த அங்கன்வாடி மையங்களுக்காக செலவு செஞ்சிட்டு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 400 கோடி தான் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணம். அதில் வந்து மிச்சம் இருக்கிற 1,200 கோடி மாநில அரசாங்கம் செலவு செஞ்சிட்டு இருக்கு. இதை மாற்றி அமைக்கணும். ஆனால் அதுக்கு ஆக வேண்டிய செலவு மிக அதிகமாக ஆகும். ஏன்னா இந்த 1,10,000 பேரையும் வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸாக கொண்டு வர்றது, இல்லை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஆசிரியர்களாக உருமாக்குறதுன்றது மிகப்பெரிய செலவினம் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த செலவுகள் அதே போல் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 60% மட்டும்தான் அங்கன்வாடிகள் பள்ளிகள் சார்ந்து இருக்குது, ஒரு 40% வந்து பள்ளிகளுக்கு வெளியே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நமக்கு ஆகும். அதை வந்து பள்ளிகளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செலவாகும். இந்த செலவுகளை வந்து சமாளிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தனியாக ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கை. இந்த 2 தவிர பல விஷயங்களை நம்ம வந்து எதிர்த்திருக்கோம். வலிமையாக எதிர்த்த ஒரே அரசாங்கம் அங்கே வந்து தமிழக அரசாங்கம் தான். அது உயர்கல்வியாக இருக்கட்டும், பள்ளி கல்வியாக இருக்கட்டும். குறிப்பாக சமஸ்கிருதம் வந்து ஒரு தேவ பாஷையை, அதை வந்து எல்லாரும் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து, அதுக்கு ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி அவங்க கேர்ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. அதை வந்து எல்லா விதத்துலையும் ஊக்குவிக்கணுன்றது நான் அந்த இடத்துல கேட்ட கேள்வி. இப்போ சமஸ்கிருதம் வந்து ஒரு நல்ல மொழின்றதுல எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதில் எந்த அளவுக்கு புராதன கலாச்சார பொக்கிஷங்கள் இருக்கோ அதே அளவுக்கு, அதை விட ஒரு மாற்று அதிகமாக கூட நான் சொல்லுவேன் தமிழில் இருக்குது. எதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்து சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கணும், ஒன்றை ஊக்குவிக்கணும்னா இன்னொன்று ஊக்குவிக்காமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னாரு ஒரு பிரகாஷ் ஜவடேகர். நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது இதுதான். சமஸ்கிருதத்தை வந்து எங்களுக்கு நாங்கள் விருப்பு கிடையாது, ஆனால் அது சமஸ்கிருதம் வந்து எல்லா விதத்திலும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு என்ன மீனிங் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டு நீங்கள் சமஸ்கிருதம் இது அந்த இடத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஃபண்ட் தருவேன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் எடுக்காமல் இருக்கணும் அந்த டயத்தில். அப்போ நாங்கள் இழக்கத்தானே செய்யணும் அந்த ஃபண்ட்ஸை வந்து அப்படின்னு ஒரு கருத்து. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு கேபினெட் மீட்டிங் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி மத்திய அரசு கொண்டு போயிருக்காங்கன்றத நம்ம ஆட்சி மீது கருத்து வேறுபாடு கொண்ட கல்வியாளர்கள் கூட இதை வரவேற்றிருக்காங்க. ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் போனதில் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் கருத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க? அதான் புரட்சித்துறை மெமோவை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில், அது குறிப்பாக பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அனைவரையும் உள்ளடங்கிய கல்வி தான் இருக்கணுன்றதை திருப்பி திருப்பி வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் பல கொள்கை கருத்துருக்கள் வந்து இதை சிதைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து பரீட்சை எழுதுகிறப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிற பையனை வந்து வேற பரீட்சை வைப்போம் அப்படின்ற ஒரு கருத்துரு. இது வந்து ரொம்ப தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த பையனை வந்து அது நல்லெண்ணத்தால் சொல்லப்படுறதா இருந்தால் கூட, சொல்லப்படுவது போல் ஒரு தோற்றத்தோடு இருந்தால் கூட, 2 பரீட்சை ஒரு பையனுக்கு, நல்லா படிக்கிற பையனுக்கு வந்து இதெல்லாம் அந்த பரீட்சை, நல்லா படிக்காத பையனுக்கு இன்னொரு பரீட்சை, அதில் கொஞ்சம் தொழிற்கல்வியை சேருங்க அப்படின்றது வந்து தொழிற்கல்வியே வந்து ஒரு செகண்டரி லெவலில் வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது எல்லா அரசாங்கங்கள்லையும், மாநில அரசாங்கங்களில் தமிழக அரசாங்கம் தான் லீடிங்கில் இருக்கும் நம்ம வந்து. ஆனால் தொழிற்கல்வியை புகுத்துவதில் இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. வீக்காக இருக்கவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன், இந்த மாதிரி போகிறதுல உடன்பாடே கிடையாது. அதே போல் ட்ரைபல்ஸ், நம்ம மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தனி பள்ளிகளை உருவாக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான சிலபஸ் வைக்கிறது, அவங்களோட பழக்க பாஷையில் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லாத கருத்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாற்றுப்பள்ளிகள் என்பதே ஒரு தவறான அப்ரோச்ன்றது தமிழக அரசாங்கத்தோட கருத்து. எல்லா பிள்ளைங்களும் வரணும்,
எந்த அளவுக்கு அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும்னு தான் நம்முடைய கருத்து. பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறதுல வந்து ஒரு மாற்றுப்பள்ளி ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட்ரி யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது, ஒரு துறை சார்ந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கருத்து. இந்தியாவிலே அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்க தமிழ்நாடு. அதில் 7 பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு துறையில் மல்டிபிள் ஸ்பெஷலைசேஷன்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தோம் இந்தியாவிலேயே வந்து. அந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு துறையாக இருந்தாலும் கூட அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து பல்கலைகள் நம்ம உருவாக்கியிருக்கோம். அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. வந்து பல்கலை என்றால் ஒரு கலை சார்ந்து எப்படி இருக்க முடியும்னு பயங்கர பிரில்லியண்டாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன கருத்து இதுதான். நீங்கள் வந்து பல்கலை அடங்கியது பல்கலைக்கழகம் கரெக்ட் தான், ஆனால் ஒரு துறை சார்ந்த பல்கலைகள் இருக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு டீப்பராக இருக்க முடியும் கல்வி வந்து. அதுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக போக முடியும், ரிசர்ச் கொண்டு வர முடியும், ஆராய்ச்சிகள் கொண்டு வர முடியும், கன்சல்டிங் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இப்போ உலகத்தர வரிசையில் நம்ம பல்கலைக்கழகங்கள் போகணுன்ற கருத்து உன்னதமான கருத்து, நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு துறை சார்ந்த பல்கலை இருக்க முடியும்னு. அதே போல் 100 காலேஜஸ்க்கு மேலே அஃபிலியேட் ஆகிருந்தால் அந்த யூனிவர்சிட்டியை பிரிக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து. இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சரித்திரம் தெரியும், எப்படி பிரிந்ததால் பாழ்பட்டது, அதை மீண்டும் ஒருங்கிணைத்து இப்போ 634 கல்லூரிகள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமும் வர்றதுனால தான் நம்ம உலகத்தர வரிசையில் இன்றைக்கி நம்மளை அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். வரிசையில் இருக்கோன்றதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். இவங்க அதை வந்து ஒழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூட இன்றைக்கி 130க்கு மேலே கல்லூரிகள் இருக்குது. அதனால் இதை ஒத்துக்கிட்டார். இன்னொரு முக்கியமான இது, யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த தரவரிசையில் வர்றது, இந்த QS ரேட்டிங் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், 100 கோடி போல் கொடுக்க போகிறோன்றது. இதில் எங்களுக்கு தவறு காணலை. ஆனால் அதில் என்ன ரேட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து எவ்வளோ வெளிநாட்டு மாணவர்கள் இருக்காங்கன்றதை வச்சு நாங்கள் அசஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ வெளிநாட்டு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கன்றதை வச்சு அசஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்படாத விஷயங்கள். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்குள்ளே வருது, டாப் 200 வந்து உள்ளே அலோவ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணோம். இந்த மாதிரி வந்து கருத்துக்கள் 36 கருத்துக்களில் வந்து நாம் கவுண்டர் கொடுத்தோம். சில கருத்துக்கள் வந்து அது தவறான கருத்துன்றதை அவரே ஒத்துக்கிட்டார். அது கொஞ்சம் அதிசயமாக இருந்தது எங்களுக்கு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னால் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க சொன்னது, இந்தியா முழுக்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 8% குறைஞ்சிருக்கு. தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து 4% கூடியிருக்கு. ஓகே, ஒரே ஒரு மாநிலத்தை தவிர இந்த ட்ரெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழகத்தை தவிர புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சித்தாந்தங்கள்னால, செயல் வடிவங்கள்னால இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் பெர்சன்டேஜ் என்ரோல்மெண்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ட்ரெண்ட் இது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 45% நம்ம மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி, 20% படிக்கிறது அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ஸ் அதில் இருக்கிறாங்க. ஒன்லி 35% தான் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பே வந்து இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இதை அவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எப்படி வந்து நடக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு ஸ்கீமையும் பார்க்குறாங்க. அப்போ தான் நான் கேட்டது, இந்த லேப்டாப் ஸ்கீம் மாதிரி திட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தால் சப்போர்ட் பண்ண விடும், எல்லாமே மாநில அரசாங்கம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை அப்படின்றத சொன்ன அந்த இடத்துல தான் ப்ரெசென்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்பதில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அப்புறம் அந்த 11B செக்ஷன் 1, அதை பற்றி நம்ம கருத்து ரெண்டுத்தை பற்றி சொல்லுங்கள். கல்வி உரிமையாக்கல் சட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்து 2011. அதில் வந்த விளைவு தான் இந்த 8ஆவது வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் போடுற ஒரு ஸ்கீம். இது வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 2011 பொறுப்பெடுத்து வந்த உடனே அவங்க அறிவித்த ஒரு விஷயம். இதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறது வந்து இடைநிற்றலை ஊக்குவிக்கும். அவங்கள பிள்ளைகளை அனுப்ப ட்ராப் அவுட்ஸ் இடைப்பிள்ளை வந்த உடனே வந்து பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. இதனால் வந்து ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. அதனால் அம்மாவோட சித்தாந்தம் எல்லா பிள்ளைங்களையும் இப்போ வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு 99.9% வந்து பிள்ளைங்க 5ஆம் வரைக்கும் கிளாஸில் இருக்கிறாங்க. ஓகே, 8ஆம் வரைக்கும் வந்து நமக்கு ட்ராப் அவுட் ரேட்டு என்ன 1% இருக்கும் இன்றைக்கி வந்து. அதுக்கு இந்த கொள்கையும் ஒரு காரணம்ன்றாங்க. இந்த கொள்கையினால் குவாலிட்டி குறைஞ்சிருச்சுன்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்து சில பேர் கொடுக்குறாங்க. அதில் உண்மை இல்லை. ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ், அதாவது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியுது, தமிழ் தெரியுது, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மேக்ஸ் தெரியுது, சயின்ஸ் தெரியுதுன்றதுக்கு நம்மளே ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வேன்னு நடத்துகிறோம். இன்றைக்கி வந்து ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வேனா நம்ம வந்து அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றலின் விளைவுகளை வந்து
நாம் வந்து பரீட்சை வைக்கிற மாதிரி தான் இது வந்து. ஆனால் சாம்பிள் செக் பண்ணுறோம் இன்னைக்கு தேதிக்கு வந்து. இதை நான் ஆழமாக கொண்டு போகணும். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்னா கண்டினியூஸாக அந்த பிள்ளையை பற்றி ஒரு ரிப்போர்ட் எழுதி அந்த பிள்ளை என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியலை அப்படின்றதுக்கு தெளிவாக மிரர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வி புட் தட் இன் பிளேஸ். நம்ம வந்து அதை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து கல்வித்தரம் உயரத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், முதல்ல ரிஷி வேலி பள்ளியோட இணைந்து நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அதாவது கற்றல் செயல்முறை கற்றல் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்தியாவிலே நம்ம தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி தி ஸ்கூல் அதே மாடலில் அவங்க ஸ்கூல் இந்த பாக்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை எடுத்து அதை தமிழ் கலாச்சாரத்துக்கு உள்வாங்கி அதை நம்ம தான் அதை செஞ்சு கொடுத்தது. தமிழக அரசாங்கம் தான் அதை எடுத்து செஞ்சது. அதை வந்து ஆழமாக பள்ளியில் கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு கிளாஸாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தது. இன்றைக்கி பெரிய அளவில் அது வந்திருக்கு. அது நீங்கள் போய் பார்க்குறதே ஒரு பெரிய ப்ளஷராக இருக்கும். அந்த கற்பிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்கும் பின்தங்கி இல்லை. கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் வரைக்கும் பரீட்சை கிடையாது. ஆமாம், அது வந்து நடந்துட்டு தானே இருக்குது. அதை நல்ல பெரிய இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஒத்துக்கிட்ட தானே செய்கிறீங்க. அது மாதிரி வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிற நிறுவனங்கள். ஆனால் அந்த தி ஸ்கூல் எஜுகேஷனுக்கே ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, பிள்ளைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ரைட். இந்த ரேங்கிங் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்க்குது அந்த கல்வி முறை. அதனால தான் அவங்க 10th வரைக்கும் எக்ஸாம்ஸ் வைக்கல. ஸோ இந்த தி ஸ்கூல் மேலே இருக்க விமர்சனமே இந்த காம்படிட்டிவ்னஸ், நிறைய மார்க் வாங்கணும், ஐஐடி போகணும் அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டை அந்த கல்வி குறைக்குதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நல்ல விஷயம் அதில் என்னென்னா, பிள்ளைங்க வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் படிக்கிறாங்க சார். ஆனால் நீங்கள் எக்ஸாம் மட்டும் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் பாட சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பழைய ட்ரெடிஷ்னல் ராட் லேர்னிங் சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் வந்து தமிழக அரசாங்கம், அம்மாவின் அரசாங்கம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த செயல்முறை கற்பிக்கும் முறை பெடகாகின்னு சொல்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் பெடகாகியாக மாற்றிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் பெடகாகினா ஒரு விஷயத்தை செஞ்சு கற்றுக்கிறது. அதனால நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து இப்போ அம்மா மேக்ஸ் கிட்ஸு, அம்மா சயின்ஸ் கிட்ஸு, அந்த பிள்ளைகளே வந்து அந்த கருவிகளை வச்சு தாங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஒரு விஷயத்தை லேர்னிங் பை டிஸ்கவரிம்பாங்க, கண்டுபிடித்து கற்றல். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் அதிகம் நம்ம கொடுக்குறது. ஆக்சுவலாக அதை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அந்த பிள்ளைங்க வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனா, இப்போ சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் கிடைக்குது அப்படின்னா வந்து லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து எப்படி ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வர முடியுன்றதை அவங்களே வந்து கற்றுக்கிடலாம். ஃபோட்டோ வோல்டேக் செல் அவங்களே கிரியேட் பண்ணி படிச்சுக்கிடலாம். இதுதான் இப்போ அம்மா சயின்ஸ் கிட்லையும் அம்மா மேக்ஸ் கிட்லையும் கொடுக்க போகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இழைத்து இழைத்து பார்த்துட்டு இருக்கு தமிழக அரசாங்கம் இங்கே வந்து. அதனால் இப்போ இவங்க நாங்கள் என்ன எதிர்க்கிறோம்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, பல மாநிலங்களில் இந்த 8th வரைக்கும் ஆல் பாஸ் வந்ததுனால கல்வித்தரம் தாழ்ந்து விட்டது. அவங்க சென்ட்ரல் அசஸ்மெண்ட் சர்வேன்னு ஒன்று பண்ணாங்க. இது நம்ம இப்போ ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே பண்ணுற மாதிரி அவங்க ஒன்று பண்ணாங்க. அதில் பல விஷயங்கள் பஞ்சாப் பிள்ளைங்களுக்கு படிக்க தெரியல, அந்த சிஏஎஸில் பல கண்டுபிடிப்புகள் இருந்தது. இப்போ நம்ம வந்து பெரிய மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கோம் அந்த லேர்னிங் சர்வேஸை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போது இவங்க சொல்கிற விஷயங்கள் மற்ற மாநிலங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குமோ என்னமோ தமிழகத்துக்கு இல்லை அப்படின்றத எடுத்து வச்சோம். அவங்களும் அதை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த மாநிலம் விரும்புகிறதோ அந்த மாநிலம் வந்து பஞ்சாப்லேருந்து பரீட்சை கொண்டு வந்துடலாம், விரும்பாத மாநிலங்கள் 8 வரைக்கும் ஆல் பாஸ் போடலான்னு சொல்லியிருக்காங்க. அது அப்பயே முடிவை அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸு சார்ந்த விஷயம். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு பல சலுகைகள் இருக்குது. இது வந்து இருக்கக்கூடாதுன்றது ஒரு கருத்துரு இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் டிசிஷனில் இருக்குது இப்போ வந்து. அதனால் நாங்கள் ஒன் சைடு அதர் சைடு பொசிஷன் எடுக்கலை. இதை பொறுத்த வரைக்கும் கோர்ட் கிளாரிஃபிகேஷன் வரட்டும். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுன்றது யார், சரி அதிலிருந்தே ஒரு கேள்வி வந்துருச்சு. சிறுபான்மை அப்படின்றது மொழிவாரியான சிறுபான்மை, மதவாரியான சிறுபான்மை, இந்த விஷயங்களில் ஆரம்பித்து ஆதியோடு அந்தமாக இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முடிவு வந்தப்புறம் நம்ம அந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணணுன்றது அதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பள்ளிக்கு செல்லாமல் கல்வி தொடர்கிற பிள்ளைகளை குழந்தை தொழிலாளி என்று சொல்வதை தமிழக அரசு கடுமையாக எதிர்த்திருக்கிறத நம்முடன் மாற்று கருத்து இருக்கிற திராவிடர் கழகத்தின் செயலாளர் வீரமணி கூட இதை பாராட்டியிருக்கிறார்கள். எல்லாருமே பாராட்டுறீங்க. அதே மாதிரி இந்த 11A 11Bல நம்ம கருத்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் பின்னணி இதோ ஒரு பிரகாஷ் ஜவடேக்கர் அந்த இடத்துல நம்ம எடுத்து பேசணும்னு ஒத்துக்கிட்டாரு. சைல்டு லேபர்ன்ற வார்த்தையாடலே இருக்கக்கூடாது. சைல்டு லேபருக்கு நான் ஸ்கூல் ஆரம்பிப்பேங்கிறது நல்ல எண்ணத்தில் சொன்னால் கூட அது வந்து சட்டப்படி சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம வந்து
சைல்ட் லேபரே கம்ப்ளீட்டாக ஒழிக்கணுன்றோம். 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு இருக்கிறப்போ அந்த குழந்தைகள் வேலை செய்கிறாங்க, அதனால் அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன்றது வந்து ஒரு தவறான சமூக பழக்கத்தை நீங்கள் வந்து ஃபார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம வாதம் வந்து 100% வந்து அதை ரிமூவ் பண்ணுன்றதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இவ்வளோ பாடுபட்டுருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் ஸ்டார்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள், சிவகாசி, இந்த இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி இப்போ 10-12 வருடங்களாக இந்த திட்டங்கள் வந்து செயல்பட்டு இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இன்னைக்கு வந்து இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த 1% 1/2% கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த முயற்சிகளுக்கு இது ஒரு தடையாயிருன்றது எங்களுடைய கருத்து. அதனால் வந்து அப்படி இருக்கிற பிள்ளைங்க கூட மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு வரணும், அவங்கள வந்து சைல்ட் லேபர்லேருந்து நிறுத்தி மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்கு கொண்டு வர தான் எங்களோட அப்ஜெக்டிவ். அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த மாநிலங்களுக்கு இல்லை. எல்லாருமே அதை ஒத்துக்கிட்ட ஒரு கருத்து. அது தவறான ஒரு கருத்துருன்றதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த திறன் கல்வி, சமுதாய கல்வின்னா என்ன, அதில் நமது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன, குருகுல கல்வி முறையை மீண்டும் கொண்டு வர முயற்சி நடக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு குழந்தை வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் பொதுவான பயிற்சி கல்வி மூலமாக பெற்றுக்கொள்ளணும். அதில் வந்து ஃபிட் ஆகாத பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. இந்த கருத்துரை நாங்கள் ஒத்துக்கிடவே இல்லை. இது வந்து ஏதோ ஸ்கில் டெவலப்மெண்ட்றது வந்து ஒரு தாழ்ந்த விஷயம் போலவும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிள்ளையை அனுப்புங்கன்ற ஒரு கருத்து. ராஜாஜி அவர்கள் அந்த காலத்தில் கொண்டு வந்த நல்ல திட்டத்தையே வந்து குருகுல கல்வின்னு சொல்லி ஒத்துக்காமல் இருந்த சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம். அவர் அப்போ என்ன யோசிச்சுட்டு இருந்தார், வீட்டில் வந்து ஒரு கார்பெண்டரோ ஃபிட்டரோ ஒரு திறன் சார்ந்து வேலை செய்கிற ஒருத்தங்க பொற்கொல்லரோ இருந்தாங்கன்னா அந்த பையனை வந்து அவங்க அப்பா கூட இருந்து கற்றுக்கிறத ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணுன்றது தான் அவர் கொண்டு வந்த விஷயம் அந்த டயத்தில் வந்து. அதே வந்து இது குலக்கல்விக்கு போயிடும் அப்படின்ற ஒரு இதில் அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒரு ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற கல்வி நம்ம பிள்ளைக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இங்கே எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு வேட்கை. அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் அம்மாவின் அரசு கொண்டு வராது. அதனால் ஒரு ப்ராட் பேஸ்ட் எஜுகேஷன் இருக்கணும். அதே மாதிரி இவங்க மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் காமன் சிலபஸ் போட்டுருவோம், சோஷியல் சயின்ஸஸ்க்கு மட்டும் ஸ்டேட் லெவலில் சிலபஸ் இருக்கட்டும்ன்றது ஒரு சென்ட்ரலைசேஷனை ஊக்குவிக்கிற விஷயம். இதில் இருக்கிற 143 கருத்துக்களுக்கும் ஒரே தொடர்புடைய இழை என்னென்னா சென்ட்ரலைசேஷன். எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் ஆக்கி வச்சுக்கிட்டு மாநிலங்களை டம்மி ஆக்கிற ஒரு குறிக்கோள் இதில் தெரியுது. அதே போல் டிஃப்ரென்சியேஷன், பிள்ளைகளுக்கு இடையில் வித்தியாசத்தை தூண்டு விதமாக இருக்குது இந்த கல்விக் கொள்கை. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களும் மற்றவங்களையும் வித்தியாசமானது வைங்க, ட்ரைபல்ஸுக்கு தனி இது போடுங்க, பிள்ளைகளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்காத பிள்ளைங்கன்னு பிரிவினை காட்டுறது, இது எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் பேஸ்டு விஷயமா இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா ஈக்விட்டி கேட்குறோம். கல்வியில் வந்து ஒருமை, அது வி வாண்ட் டைவர்சிட்டி, வி வாண்ட் ஈக்விட்டி. ஈக்விட்டினா தாழ்ந்தவனுக்கும் உயர்ந்தவனுக்கும் ஒரே இது கிடைக்கணும். என்டையர் திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஈக்விட்டி அண்ட் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி இருக்கணும். என்னத்துக்காக இப்போ வந்து போர்டுக்கு எவாலுவேட் பண்ணணும் வைக்கிறீங்க, எல்லா ஸ்டேட் போர்ட்ஸையும் நாங்கள் எவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கருத்து. இதெல்லாம் நாங்கள் எடுத்தோம். அது பல மலர்கள் மலரட்டும். நீங்கள் எதுக்காக வந்து எல்லா மலரும் ஒரே மாதிரி மலரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? பிச்சிப்பூவும் ரோஜாப்பூவும் சாமந்தியும் ஒரே மாதிரி தான் மலரணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது இயற்கையோட வளரட்டும். அந்த இடத்துல இருக்க கலாச்சாரத்துக்கு, அந்த இடத்துல இருக்கிற ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள் அங்கே அப்படியே நல்லா மலர்ந்துக்கிட்டு இருக்கணுமே. நீங்கள் அதை போய் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து தவறான கான்செப்ட் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஃபிஸ்கல் ஸ்ட்ரென்த், ஒரு வலிமையை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அதை நான் எப்படி கொடுக்குறதுன்றதை வந்து நீங்கள் ஒரு கருவியாக வச்சு இந்த ஸ்டேட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த சமச்சீர் கல்வியில் சொன்ன மாதிரி இங்கே இருக்காங்க ஒருத்தங்க, இங்கே இருக்காங்க இருக்கவங்க, இவங்களை மேலே கொண்டு வரதுக்கு போல அவங்கள கீழே வரைக்கும் 2 பேரையும் நடுவில் கொண்டு வர்றதுன்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து போயிடும் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் யூனிட்டின்றது நல்லது, ஆனால் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணுன்ற கருத்துரு வந்து சரியில்லை. இதைத்தான் நம்ம பொதுவாகவே இப்போ இந்த கருத்துரு கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் விமர்சனம் என்னன்னா, இந்த குருகுல கல்வி முறையை புகுத்துறாங்கன்ட்டு. குலக்கல்வி, குருகுல கல்வி, சமஸ்கிருதம், இந்த குருகுல கல்வின்ற குலக்கல்வியை கொண்டு வர்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கா? சமஸ்கிருதத்தை அவங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும், அதை புரிஞ்சுக்கிறது நம்முடைய ஹெரிட்டேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. பெரிய அளவில் ஒரு 10 பேராகிராஃப் எழுதி எப்படி வந்து சமஸ்கிருதம் வந்து எல்லாரும் பேசக்கூடிய மொழியாக இருந்தது,
தேவ பாஷையாக இருந்தது. இதெல்லாம் வந்து பல வித்தியாச கருத்துகள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் நாங்கள் அகேன்ஸ்ட்லாம் கிடையாது, எந்த மொழிக்கும் வந்து அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஆராய்ச்சி செஞ்சுருக்கீங்க? இப்போ தமிழில் இல்லாத விஷயங்கள் என்ன இருக்குது? தமிழுக்கும் தொன்மை இருக்குது, தமிழுக்கும் ப்ராப்ளி சமஸ்கிருதத்தை விட தொன்மை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பெங்காலி பேசுகிறவர் அதில் ப்ரெசென்ட் பண்ணார். பெங்காலிக்கு இருக்கிற ஹெரிட்டேஜ் இவ்வளோ இருக்குது. சமஸ்கிருதம் மொழிகளை ஈன்றெடுத்ததுன்னா பெங்காலியும் சில மொழிகளை ஈன்றெடுத்திருக்கு. நம்மளும் சொல்கிறோம் தமிழ் பல மொழிகளை ஈன்றெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப எந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு இன்றைக்கி சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. கிளாசிக் லாங்குவேஜில் உயிருள்ள உயிரோட்டம் உள்ள இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு மொழி தமிழ் மொழியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இப்போ தமிழை கொண்டு போங்க எல்லா இடத்துக்கும்? ஒரு காலகட்டத்தில் அதை யோசிச்சாங்கல்ல, அடல் பிஹாரி வாஜ்பேயி டயத்தில் வந்து சொன்னாங்க, எல்லாரும் மும்மொழி கொள்கையை வச்சுக்குவோம், நீங்கள் இதை ஹிந்தி படிங்க, நாங்கள் வந்து இங்கே தமிழ் மொழி இல்லை ஏதாவது ஒரு மற்ற மொழிகளை எடுத்து படிக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இடமே இல்லாமல் போயிடுச்சு. கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சென்ட்ரலைசேஷன், டிஃபரன்சியேஷன், டிஸ்கிரிமினேஷன். எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு வேண்டிய டைவர்சிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்தியாவிலே அம்மாவின் தமிழக அரசு தான் கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் வரை கல்வி நிதி ஒதுக்கி வரலாற்று சாதனையை நிகழ்ச்சியிருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கையில் கல்வி நலம் பாதிக்கப்படுமா? பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு சென்று விடுமா? அதான் சென்ட்ரலைஸ் பண்ணுறது அவங்களுடைய எண்ணம். இப்போ மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டு அப்படின்றது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து டீச்சர் அப்ரைசல் வரைக்கும் இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ்னு ஒன்று போட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவோம், வெளிச்சம் தருவோம்னு வெளிப்படையாக சொன்னால் கூட அதில் இன்டென்ட் என்னென்னா ஒரு இந்த என்டையர் கேடரை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது தான் அதனுடைய இன்டென்ட்டாக படுது. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், எங்கள் டீச்சர்ஸ் எப்படி மேனேஜ்ன்றது நாங்கள் பண்ணிக்கிறோம், உங்களால் முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கி 5,86,000 டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற டீச்சர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதை கணக்கெடுத்து சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 6 லட்சம் வேகன்சி இருக்குது, டீச்சர் வேகன்சி. இது என்ன, இதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த இடத்துல வந்து? இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னு அவங்களே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வேகன்சி குறைச்சலாக இருக்குன்னா நீங்கள் எங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணிட்டீங்களா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 76,000 டீச்சர்ஸ் இப்போ அப்பாயிண்ட் பண்ணி போன 5 வருஷத்தில் டீச்சர் பீப்புள் ரேஷியோ வந்து மிக நல்லா இருக்கிற மாநிலம் தமிழகம். இதை ஒத்துக்கிறீங்க. ஆனால் அதனால் எங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க? இல்லை இப்போ சொல்கிறாங்க நாங்கள் லேர்னிங் அவுட்கம்ஸை வச்சு எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறதுன்றதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸை எப்படி மெஷர் பண்ண போகிறீங்க? இப்போ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வே பண்ண போகிறீங்களா? ஸ்டேட் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய சர்வேஸை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண போகிறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் வருது. இது எல்லாமே வந்து ஒரு சென்டர் ஸ்டேட் இஷ்யூடைய பல வெளிப்பாடுகளாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நடந்துக்கு இருக்கிற ஸ்டேட்ஸை ஃபிஸ்கலாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க போகிற பாதையில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது எடுத்து அடுத்த ஸ்டேட்டுக்கு சொல்லுங்கள். ஓகே, அவங்கள வந்து அவங்க முறைப்படியே வந்து இன்னும் வளர்த்துடுங்க. இப்போ ஒரு நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற மிசோரத்துக்கோ நாகாலாண்டுக்கோ மேகாலயாவுக்கோ வந்து அவங்களோட ப்ரியாரிட்டி வேறு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பைஸ்டாண்டர் மாதிரி ஆயிடுறாங்க இந்த டிஸ்கஷனில். அவங்க திடீர்னு சான்ஸ்கிரிட் அவங்க ஒருத்தர் முடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நான் சான்ஸ்கிரிட் வச்சுட்டு ஏன் தாய்மொழி அங்கே காசியோ காரோவோ வச்சுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு வந்து லிங்க் மொழின்னு சொன்னீங்க, எனக்கு இங்கிலீஷ் நல்லா எனக்கு பரிச்சயமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நான் திடீர்னு சான்ஸ்கிரிட்டை எடுத்து படிக்கிறதுல எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா நான் கேள்வி கேட்குறேன். அன்றைக்கி வந்து இது வந்து இந்தியாவுடைய ஒருமையை ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா அவங்க கொண்டு வர்றாங்க. அது ஆக்சுவலாக ஒருமையை வந்து குறைச்சிருமோன்ற பயம் இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கையிலே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பாலிசி வரும்போது பாடத்திட்டங்களை மேம்படுத்துவதாக இருக்கும். ஆனால் பிஜேபி கொண்டு வந்திருக்கிற இந்த கருத்துரு வந்து ஓவராலாக ஒரு ஹிடன் அஜெண்டா அதில் தொங்கி இருக்குன்றாங்க. அதை தமிழக அரசு எப்படி பார்க்குது? ஹிடனே இல்லை, ரொம்ப ஓப்பனாகவே இருக்குது. இது வந்து ஹிடனாக இருக்கிற மாதிரியே தெரியல. இதில் வந்து இது தேவையில்லாமல் வந்து இப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா மாநில அரசாங்கங்களுக்கு இங்கே நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதை போட்டு ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து கேரளாவும் சரி தமிழகமும் சரி இதை ஸ்ட்ராங்காக எதிர்த்த மாநிலங்கள் அந்த இடத்துல வந்து. இன்ஃபேக்ட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் கட்சி ரீதியான அஃபிலியேஷன் இல்லாமல் பலரும் கருத்துக்கள் சொன்னாங்க. நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஈவன் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ்லேயே சில ஸ்டேட்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க இந்த விஷயங்களை. நான் அவங்களுக்கு தெரியும், அவங்க கிரவுண்ட் லெவலில் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். குறிப்பாக அந்த ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸ், மாற்றுப்பள்ளிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்பு இருந்தது. பொதுவாகவே இப்போ வந்து 100% ஸ்டேட் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை 30 வருஷமாக சுதந்திரம் கழித்து 30 வருஷமாக சிறுக 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 மத்திக்கு கொண்டு போகிறது தவறான விஷயம் அப்படின்றது எல்லாரும் எடுத்து வச்சாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மூச்சுக்கு 300 முறை முழங்குகிற பிஜேபி அரசாங்கம்
இந்த ஃபெடரலிசம் சமஷ்டி கூட்டமைப்பையே வந்து தகர்க்கும் வகையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டின்ற இது வந்தப்பே கூட மாநிலங்களுடைய அதிகாரங்களை சிறுக சிறுக எடுக்கிற ஒரு விஷயமா தான் நான் அங்கே பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு எது ஆதாரம்னு பார்த்தா 2 விஷயங்கள், நிதி, கல்வி. இந்த 2 விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாங்க, டிரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து லீகலாக இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி செய்கிறது தான் அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டியில் எடுத்து அவங்க செஞ்ச விதமும் அதே மாதிரி தான். டக்குன்னு பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்தாங்க. 2014 எடுத்த விஷயம் இது. இந்த 2006 பி. சிதம்பரம் பைலட் பண்ண அந்த ஜிஎஸ்டி கருத்துரு வந்து ஒரு 8 வருஷம் தூங்கிட்டு இருந்தது. அப்படியே ஒரு மீட்டிங் நடக்கும், எம்பவர்ட் கமிட்டி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ், 2 அறிக்கைகள் வரும், அதோடு நின்றுட்டு இருந்த விஷயத்தை 2014 இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுலேருந்து கிடுகிடுன்னு ஒரு மின்னல் வேகத்தில் கொண்டு போய் இன்றைக்கி அதை சட்டமாக்கிட்டாங்க. ராஜ்யசபாவில், லோக்சபாவில் 15 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் போட்டு அந்த சட்டத்துக்கு உரு கொடுத்து பிரசிடென்ஷியல் அசன்ட் வாங்கி இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்கி தமிழகம் மட்டும்தான் எதிர்த்து நின்னது. தமிழகத்தில் கூட ஏடிஎம்கே தான் அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சதே தவிர டிஎம்கே வெளிநடப்பு செய்யலை, பாமக வெளிநடப்பு பண்ணலை. இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி பேசக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அன்னைக்கு அமைதியாக நின்று ஓட்டு போட்டுட்டு போனாங்க பில் பாஸ் பண்ண வர்றப்போ. அது வந்து மாநில அதிகாரத்தை, ஃபிஸ்கல் அட்டானமியை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்தோம். அம்மாவுடைய கல்வி புரட்சியினால் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது எப்படி ஆயிருக்கு? இந்த இடைநிற்றல் என்பது எல்கேஜி யூகேஜியிலிருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் இருக்கிற விஷயம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறது 58,000 பள்ளிகள். புரட்சி தலைவர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுது. அது வந்து ப்ரைவேட்டைசேஷன் சொன்னால் கூட அந்த டயத்தில் உயர்கல்வியில் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணார். புரட்சி தலைவருடைய புரட்சி அந்த டயத்தில் வந்து என்னென்னா, எப்படி வந்து உயர்கல்வியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறது, குயிக்காக ரீச் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அப்போ வந்து நமக்கு உயர்கல்விக்குள்ளே போகிற விகிதம் அன்னைக்கு தேதி புரட்சி தலைவர் பொறுப்பெடுத்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருந்தது. அந்த டயத்தில் அவர் பொறுப்பெடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் உள்ளே போகிறவங்க 100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா காலேஜுக்குள்ளே போகிறது வந்து 5 பேருன்ற காலகட்டம். புரட்சி தலைவர் காலம் முடியும் பொழுது இந்த உயர்கல்வி கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சது. அதுக்கு அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த 5% இருந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நீங்கள் சொல்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன, +2 முடிச்சுட்டு போகிறவங்கள எத்தனை பேர் காலேஜுக்கு போகிறாங்கன்றது புரட்சி தலைவி அம்மா பொறுப்பெடுத்து இன்னைக்கு வந்து 46% உயர்ந்திருக்கிறது. இது வந்து 2011 டேட்டா. இன்னைக்கு வந்து 2016 வந்து இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அம்மா அவர்கள் சொன்னபடி 50%. அவங்க வச்ச டார்கெட் வந்து விஷன் 2023 இந்த +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்க 2 பிள்ளைக்கு 1 பிள்ளை காலேஜில் இருக்கணுன்றது அம்மாவோட கனவு. அதான் 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இதை ஏற்கனவே அடைந்திருப்போம் என்பது எல்லாருடைய நம்பிக்கை. ஏன்னா அந்த 44 சொல்கிற கணக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முந்தின கணக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரேஷியோ வந்து அமெரிக்கன் என்ரோல்மெண்ட் ரேஷியோவோட மிக அதிகம். இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 23%. இன்னைக்கு வந்து 100க்கு 23 பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு தேதி கூட 36% தான், 100க்கு 36 தான் பேர் காலேஜுக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு ட்ராப் அவுட் ரேஷியோ அந்த இடத்துல ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அமெரிக்காவில் வந்து. ஸோ அது ஒரு கலாச்சார ரீதியாக அது வித்தியாசமான ஒரு சமுதாயம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் நிறையா இருக்குது. நம்மளை மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து 10 மடங்கு இருக்குது. இங்கே 600னா அங்கே 6000 வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையங்களை பாதி பிள்ளைகளுக்கு மேலே வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிற பையங்க அந்த அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். அதனால் அமெரிக்கர்கள் போகிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழகத்தை விட குறைச்சல். இதில் வந்து அதிசயம் கிடையாது. ஆனால் அதிசயம் என்னென்னா, இந்த இடத்துல இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 23% இருக்கிறப்போ தமிழகம் 45-46க்கு போகிறது பெரிய விஷயம். அம்மா டார்கெட் வச்சிருக்கிற 50%ன்றது அந்த 20-23 டார்கெட் வந்து வெகு விரைவில் சாதித்து விடுவோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை ஒரு கண்டினியூவாக பார்க்கணும். இந்த எல்கேஜியிலிருந்து கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வர்றேன்னு ஒரு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 5ஆப்பு வரைக்கும் நமக்கு இடைநிற்றல் வந்து <0.1%. அதாவது 1000ல் ஒரு பிள்ளை தான் வந்து அந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆகுது 5ஆப்பு படிக்கிற வரைக்கும். அதுக்கடுத்து 8ஆப்பு, அதுக்கடுத்து 10ஆப்பு, அதுக்கடுத்து 12ஆப்பு. இந்த ஸ்டேஜாக நீங்கள் வந்து இடைநிற்றலை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இடைநிற்றல் அந்த +2 ஸ்டேஜில் எவ்வளோ இடைநிற்றல் வருதுன்னா
4%, 46% மேலே கல்லூரிக்கு போயிடுறாங்க. அங்கே 54% இருந்ததுன்னா அதை 50 குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப எல்லா பிள்ளைங்களுக்குமே கல்லூரி வரைக்கும் போகிறதுக்கு வசதிகள். இப்போ அம்மா கொடுக்குற 16 விஷயங்கள் பள்ளிக்கல்வியில் காலனியிலேருந்து கணினி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ கிட் வரைக்கும்னு சொல்ல போகிறோம். அம்மா மேக்ஸ் கிட்டு, அம்மா சயின்ஸ் கிட்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த 16 விஷயங்களுமே அந்த பிள்ளைகளை வந்து தரமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே உள்ளே வச்சுருக்கணும் கல்லூரி வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் வெளியே வர்றப்போ வந்து ஒரு ஜாபோட வெளியே வரணும். இந்த கனவு வேறு எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்டேட்லேயும் ஒரு இன்டகிரேட்டட் கன்செப்ஷன் கிடையாதுங்க. இன்டகிரேட்டட் கன்செப்ஷன் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழகம், புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் தான். அதாவது இன்னொரு துறையும் உங்களுக்கு கீழே தான் வருது, இந்த தொல்பொருள். சமீபத்தில் கீழடி என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சியில் நமக்கு 2 புராதன கட்டடங்களும் 2000 கலை பொருட்களும் கிடைச்சது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதில் அடுத்த கட்டம் தமிழக அரசு அது என்ன செய்ய போகுது? ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் வந்து ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா துவங்கப்பட்ட சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடந்த அகழ்வாராய்ச்சிகள், அமைக்கப்பட்ட மியூசியம்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்த் இந்தியா ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஆர்கியலாஜி துறை ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் தான். முதல் ஆர்கியலாஜி மியூசியம்ஸ் ஆரம்பித்தப்போ மத்திய அரசாங்கத்துடைய அகழ்வியல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 44 மியூசியம் இருக்குது இந்தியாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு மியூசியம் தான் தமிழ்நாடு, ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் மியூசியம். அதை அமைச்சது வெள்ளைக்காரன், அதை அமைச்சது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம். இவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மியூசியம் கூட தமிழகத்தில் அமைக்கப்படவில்லை. ஏஎஸ்ஐ, ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்படலை. இந்த எக்மோரில் இருக்கிற ஒரு மியூசியம் தமிழக அரசாங்கத்தால் மெயின்டைன் பண்ணப்படுது. அதுவும் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போன லெகசி தான். ஆனால் அதை நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த மியூசியத்துக்கு தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏடிபி உதவியுடன் இன்னைக்கு வந்து 21 கோடி கொடுத்துருக்குறாங்க. அந்த மியூசியத்தை சீரமைத்து அதை இன்னும் ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி கொண்டு போகிறதுக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேஷனல் ஆர்ட் கேலரிக்கு 11 கோடி, எக்மோர் மியூசியத்துக்கு 10 கோடி, பல துறைகளிலே படிமம் எடுக்கும் துறை, அதாவது எபிகிராஃபி, ஐக்கனோகிராஃபி, இதில் வந்து பல உள்துறைகள் இருக்குது. இதில் மனிதவள மேம்பாட்டில் தமிழகம் நம்பர் 1. அதிகமாக இந்தியாவில் வந்து எபிகிராஃபர்ஸ் அனுப்புகிறதும் எக்கனோகிராஃபர்ஸ் அனுப்புகிறதும் தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சிகள் பெரிய அளவில் நிகழவில்லை. 76க்கு அப்புறம் நம்ம துவங்கியது. அம்மா அவர்களின் உந்து சக்தியால் இன்றைக்கி 39 இடங்களில் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. ஆதிச்சநல்லூரில் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் அகழ்வாராய்ச்சி முடிஞ்சு இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு. அது வந்து ஒரு லாஞ்சிடியூடனல் ஸ்டடிமாங்க, ஒரு கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி. அதில் வந்து பாண்டிய அரசாங்கத்தை பற்றி, பாண்டிய கால தமிழர் நாகரிகத்தை பற்றி பெரிய எவிடன்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சான்றுகள் வந்து வகைப்படுத்தப்பட்டு வெளிச்சம் போடப்பட்டு அதுக்கு சைட் மியூசியம் கிரியேட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் அதில் பண்ணி, இதில் வந்து சோஷியலாஜிக்கல் ரிசர்ச் பண்ணணும், அதாவது சமூக ரீதியான ரிசர்ச் பண்ணணும், சரித்திர ரீதியான ரிசர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு பண்டை தமிழர் நாகரிகம் என்பதற்கு சான்றுகள் கிடைக்கும். சான்றுகள் இலக்கிய சான்றுகளாக இருந்தால் பத்தாது, அது வந்து தொல்லியல் சான்றுகளாக இருக்கணும். இது ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வரணும். மொஹஞ்சாதாரோவில் ஆரம்பித்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அடுத்து திராவிடர் நாகரிகமாக மலர்ந்தது என்பது ஒரு கருத்துரு. இந்த கருத்துருவை பல பேர் ஒத்துக்கிறது இல்லை. இன்றைக்கி மொஹஞ்சாதாரோன்னு படம் வந்தால் கூட அந்த படத்தில் என்ன சொல்கிறான், அங்கிருந்து வெளியே வந்தவங்க நேராக கங்கை நதியில் செட்டில் ஆகணும்னு சொல்கிறான். அங்கே வந்து இது வந்து ஒரு பாப்புலர் சைக்கிளை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இந்த தொல்லியல் சான்றுகள் அவசியம். இந்த தொல்லியல் சான்றுகளை நல்லா வந்து வெளிச்சம் போட்டு அதுக்கு ஆராய்ச்சி நடத்தி இந்த கருத்துருக்களுக்கு உயிர் கொடுப்பது முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம தமிழர் நாகரிகம் என்று பறைசாற்றிக் கொள்ளும் விஷயங்கள் வந்து மற்றவர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். அதுக்கு ஒரு டூரிசம் ஆங்கிள் இருக்குது. அதனால தான் நான் கேட்குறது, ஆதிச்சநல்லூர் கீழடி வந்து ஒரு சைட் மியூசியம் உருவாக்கணும், மத்திய அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்கிறோம். மாநில அரசாங்கம் நிலத்தை கொடுக்கறது ரெடியாக இருக்குது. மாநில அரசாங்கம் அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. கீழடியில் நேரில் போய் நான் பார்த்தேன், பல விஷயங்கள், ரோமானிய காயின்ஸ் கிடச்சிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமுக்கும் நமக்கும் ட்ரேடு இருந்தது அந்த காலகட்டத்தில். நம்ம புக்கில் படிக்கிறோம், இலக்கியத்தில் படிக்கிறோம், கல்கி கதைகளில் படிக்கிறோம். ஆனால் வந்து அது எதுவும் வந்து எவிடன்ஸுன்னு இல்லை இது வரைக்கும். அந்த எவிடன்ஸஸை வந்து இதில் உருவாக்க முடியும். அந்த எவிடன்ஸஸ் இருக்கிறத நம்ம வெளிச்சம் போடணும். இதுதான் இப்போ நம்ம முக்கியமாக சொல்கிறோம். நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழக முதல்வரின் ஆணைப்படி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு கூட்டத்திற்கு நீங்கள் போயிருந்தீங்க. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் மாநில அரசுக்கு நஷ்டம் ஏற்படுமா? அப்படி ஏற்படும் பட்சத்தில் அதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? சரக்கு மற்றும் சேவை வரின்றதுக்கு அடிப்படை அம்சங்கள் 5 இருக்குங்க. ஒன்று, இது முதல்ல 2006 பி. சிதம்பரம் இருக்கிறப்ப, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறப்ப கொண்டு வந்த ஒரு விஷயம்.
உலகத்தில் பல நாடுகள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. நம்ம போல பெரிய ஜனத்தொகை இருக்கிற நாடுகளும் கூட இதை எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, அதே நேரத்தில் யூரோப்பில் இருக்குது இந்த ஜிஎஸ்டி. சைனாவில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு ஃபார்மில். ஜிஎஸ்டின்றது ஒரே மாதிரி தான் அப்படின்னு கிடையாது. ஓகே, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி இருக்குது. ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே விதமான வரி விதிப்பு முறை அப்படின்னு வந்ததுன்னா இந்தியா ஒரு காமன் மார்க்கெட்டாக இருக்கும். இப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வரி விதிப்பு மாறுபடுகிறது. வரிகள் நிறைய போடுறாங்க, மத்திய அரசாங்கம் போடுறாங்க, மாநில அரசாங்கம் போடுறாங்க. இந்த வரிகள் 2 வகைப்படும்: நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரின்றது இன்கம் டேக்ஸ். ஓகே, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறதுல இத்தனை சதவிகிதம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் வரியான்றது நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அப்படின்றது. அதே நேரத்தில் மறைமுக வரின்றது இப்போ ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது, இல்லை ஒரு சேவை தரப்படுகிறது அப்படின்னா, சேவைனா என்ன? காலேஜ் ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டுறோம், ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இதெல்லாம் சேவைகள். இந்த சேவைகளுக்கும் வரி கட்டுறோம் நம்ம. இந்த சேவை வரின்றது ரொம்ப லேட்டாக முதல்ல உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு வரி. அதுக்கு என்ன மாதிரி 2 வரி. ஒன்று நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு வர்றீங்கன்னா கஸ்டம்ஸ், சுங்க வரி. நீங்கள் உள்நாட்டில் ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதுக்கு கலால் வரி, எக்ஸைஸ். ஓகே, என்ன பொருட்கள்னாலும் இந்த 2 விஷயமும் வரும். இதுக்கப்புறம் அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமான எக்ஸைஸ் போட ஆரம்பித்தாங்க. கவுண்டர் வீலிங் டியூட்டி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இது பல்கி பறந்து இன்னைக்கு 16 வரிகள் ஆக விரிந்து நிற்கிறது. இந்த மறைமுக வரிகளில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஒரு பக்கம், எக்ஸைஸ் ஒரு பக்கம், இன்னொரு பெரிய வரி என்னன்னா சேல்ஸ் டாக்ஸ். இதை உருவாக்கி கொண்டு ஒரு தமிழர் ராஜாஜி தான் இதை உருவாக்கினாங்க. மாநிலத்துக்காக வருமானம் வேணும் என்பதற்காக சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கருத்துருவை எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. விதவிதமாக சேல்ஸ் டாக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. ஓகே, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக போடக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ், செஸ் அப்படின்னு. செஸ்ன்ற கருத்துருவே ஒரு பர்பஸ்க்காக நான் போடுறது செஸ். ஓகே, இது மாதிரி ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பித்தாங்க. புரட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் சத்துணவு திட்டத்துக்கு பணம் மிக அதிகமாக ஆகுதுன்னு சொன்னப்போ அவர் முதல்ல தொட்டது சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, அந்த டயத்தில் சேல்ஸ் டாக்ஸ் உயர்த்தப்பட்டது. அதில் வர்ற பணத்தை வச்சு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு, நல்ல உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவரால் செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் சர்வீஸ் டாக்ஸ் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் சர்வீஸ் டாக்ஸ் சேவைக்கான வரி. அந்த கருத்துருவே முன்னால் கிடையாது இந்திய அரசாங்கத்தில். அப்போ அது உருவாக்கி கொண்டு வந்தாங்க. 12 வருஷத்தில் 4% ஆரம்பிச்சது, இன்னைக்கு 15% நிற்குது சேவை வரி. இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி சர்வீசஸ், குட்ஸு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரு வரி விதிப்பு கட்டமைப்பு இருந்ததுன்னா அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஒரு செக் போஸ்ட்ன்றது ஒன்று தேவை இருக்காது. இந்த மாநிலத்திலையும் ஒரே வரி விகிதம் தான், அந்த மாநிலத்திலையும் ஒரே வரி விகிதம் தான். இன்னைக்கு செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கிறதாலே ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிற்கிறாங்க. அவங்க அந்த பேப்பர்ஸ் முறையாக இல்லாமல் உள்ள போகிறப்போ பெரிய அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குது, பெட்ரோல் செலவு ஆகும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையே உருமாறும் ஜிஎஸ்டின்றது ஒரு கருத்துரு. பலரும் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் எல்லா இடத்துலையும் ஒரே வரி விதிப்புன்னு வர்றப்போ இன்றைக்கி ஒரு 2 லட்சம் கோடி போல் டிஸ்பியூட்டில் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் டிஸ்பியூட்டில் இருக்குது. எல்லா மாநிலங்களும் போடுற வரியை கூட்டி பார்த்தீங்கன்னா 0லேருந்து 150% வரைக்கும் வருதுங்க வரி. 100 விதமான ஸ்லாப்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ பிஸ்கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிராண்டட் பிஸ்கட் நம்ம ஊரில் போடுற வேட் டேக்ஸ் மட்டுமே 14% போடுறோம். அதே நம்ம தமிழ்நாட்டிலே செஞ்சு தமிழ்நாட்டிலே விற்கிற ஒரு பிஸ்கட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5%ல் இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு வித்தியாசம் எவ்வளோ? 9.5% போல் நமக்கு அந்த வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த சிறு தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டில் செட்டப் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் போய் விற்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி பல மாநிலங்களும் தங்கள் வசதிக்கு தக்கன, தங்கள் எண்ணத்துக்கு தக்கன டாக்ஸேஷன் போட்டிருக்கிறாங்க. 100 விதமான ஸ்லாப்ஸ் இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓகே, 1% ஒன்று போட்டிருப்பாங்க தங்கத்துக்கு, சில மாநிலங்களில் 2% தங்கத்துக்கு ஒரு மாநிலத்தில் போட்டிருப்பாங்க, இன்னொரு மாநிலத்தில் 5% போட்டிருக்காங்க, கேரளா மாதிரி. இது மாதிரி வித்தியாசங்கள் அடங்கி இருக்கிறது. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரி விதிப்பு முறை என்று கொண்டு வருவதில் என்ன ப்ளஸ்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டினா போதும், 16 விதமான வரிகள் கட்ட வேண்டியதில்லை. ஒரு இடத்துல லக்ஸுரி டேக்ஸ், ஒரு இடத்துல சிவிடி, ஒரு இடத்துல சேல்ஸ் டேக்ஸ், ஒரு இடத்துல எக்ஸைஸு, இந்த மாதிரி கட்ட வேண்டியதில்லை. வரி
கலெக்ட் பண்ணுற ஆட்களும் இவங்க வந்து பல ஆட்களை பார்க்க வேண்டியிருக்கு. இதனால் இண்டஸ்ட்ரி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் பலரும் இதுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்ல தீர்க்க சிந்தனையோட 2006 இந்த கருத்துரு வந்தப்போ நம்ம 10 விஷயங்களை சொன்னோம். சித்தாந்த ரீதியாக நாங்கள் வந்து அகென்ஸ்ட் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசாங்கங்களின் அதிகாரங்களை பறிக்கும் முயற்சியாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இதை எடுத்து நிற்போம் அப்படின்னு முதல்ல சொன்னோம். நம்ம மாநில அரசாங்கங்களின் வருவாயை குறைக்காமல் அதிகாரத்தை பறிக்காமல் ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியும் என்று சொன்னது முதல்ல புரட்சித் தலைவி அம்மா தான். ஓகே, ஆனால் நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் கொண்டு வாங்க. தமிழகம் வந்து ஒரு உற்பத்தி மாநிலம், தமிழ்நாடு வந்து ஒரு ஏற்றுமதி மாநிலம். இன்றைக்கி நம்ம வந்து உற்பத்தி செய்கிற பொருட்களும் சேவைகளும் நாம் கன்சியூம் பண்ணுற பொருட்களின் சேவைகளையும் போல 2 மடங்குக்கு மேல். கார் வந்து ஒரு 100 கார் இந்தியாவில் உற்பத்தி பண்ணாங்கன்னா அதில் 42 கார் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது. அந்த 42 காரில் 10 கார் தான் தமிழ்நாட்டிலே வாங்கப்படுது. நாம் நுகர்வதை விட உற்பத்தி செய்வது பன்மடங்கு அதிகம். பல பொருட்களில், லெதரில் அப்படித்தான், ஐடி எனேபிள் சர்வீசஸில் அப்படித்தான். இதுதான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற விஷயம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முழுக்க இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க தான். உங்களுக்கு தெரியும், ஆட்டோ கொண்டு வந்தது அவங்க தான், ஃபோர்டு, ஹியூண்டை, மிட்சுபிஷி, எல்லா நிறுவனங்களும். இந்த மாதிரி அந்த உழைப்பால் உருவான ஒரு விந்தை இது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட், இதெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த டேக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டியில் என்னென்னா, இதுவரைக்கும் உற்பத்தி செய்கிற இடத்துல டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் நுகர்வும் இடத்துல, எந்த இடத்துல அது வாங்கப்படுது, இறுதி கன்சியூமர் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த டேக்ஸை போடணுன்றது இதில் முக்கியமான 2வது கருத்துரு. ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி விதிப்பு அப்படின்றது 3வது கருத்துரு. இதில் வந்து 4வது கருத்துரு வந்து முக்கியமான கருத்துரு. இதனால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களுக்கு, ஏற்றுமதி செய்யும் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாது. வந்தால் நாளைக்கு வந்து உற்பத்தி மாநிலமாக உருவெடுப்பதற்கு எந்த மாநிலமும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. மத்திய அரசாங்கத்துக்கு கையேந்தி அங்கிருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கணுன்ற எண்ணம் எந்த மாநிலக்கும் வரக்கூடாதுன்றது அடிப்படையான கருத்துரு. அம்மா எடுத்து வச்ச கருத்துரு இந்த கருத்துரு தான். அப்படிங்கிறப்ப எந்த நாள் இழப்பு வருகிறதோ அதை இழப்பீடு கொடுக்கணும், மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அந்த இழப்பீடு வந்து ஜிஎஸ்டியில் வர்ற காசுலே கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமான கருத்து இதில் வந்து. ஓகே, இது எல்லாத்தையும் சாதிக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கருத்துரு. இன்ஃபேக்ட் எம்பவர்ட் கமிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் முதல்ல அவங்க போட்டப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம திருப்பி சொன்ன விஷயங்கள் 10 விஷயங்கள். இதில் ஒன்றுனா வந்து 2014 பிஜேபி அரசாங்கம் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் ஒன்றுனா நிறைவேற்றிட்டு வந்தாங்க. 7 விஷயங்கள் அதில் நம்ம சொன்னதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம்? பெட்ரோலியத்தை வெளியே வைங்க, அது ஸ்டேட்டை டேக்ஸ் பண்ணணும். டொபாக்கோவை வெளியே வைங்க, அது ஸ்டேட்டை டேக்ஸ் பண்ணணும். லக்ஸுரி குட்ஸை வெளியே வைங்க, டேக்ஸ் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணட்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வந்தோம். அவங்க வந்து ஒன்றுனா அதை சரி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த பில்லை ப்ரெசென்ட் பண்ணாங்க ராஜ்யசபாவில். அதை பொலிட்டிக்கலாக எப்படி கொண்டு வர்றதுன்றதுல சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் போக ஆரம்பித்தாங்க. டக்குன்னு காங்கிரஸோட ஒரு டீல் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறது 5 மாநிலங்கள் தான். அதில் 3 மாநிலங்கள் ரொம்ப சின்ன மாநிலங்கள். அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை, இதில் வந்து பி சிதம்பரத்தை நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். அவர் பி சிதம்பரமும் சரி, மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் சரி, எப்படி தமிழகத்தோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க எந்த விதத்துலையும் கன்சிடர் பண்ணலன்றதுக்கு ஒரு பெரிய அவமானம். அந்த நேரத்தில் மத்திய அரசாங்கமே மேனுஃபேக்சரிங் டேக்ஸுக்கு ஒத்துக்கிட்ட விஷயத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன விஷயம், இந்த மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் வந்தால் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் 1% 2% நம்ம வந்து அந்த டயத்தில் கேட்டுட்டு இருந்தோம். அது வந்திருந்ததுன்னா தமிழகத்துக்கு இழப்பீடே தேவையாக இருந்திருக்காது. அந்த டயத்தில் வந்து இந்த புது திட்டம் வந்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு இழப்பீடு தரணும் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த எம்பவர்ட் கமிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸில் அந்த பில்லு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகுது. முதல்ல ராஜ்யசபாவில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு கிளாஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது 3 நாளில் வரப்போகுது. கேபினெட் மீட்டிங் போடுறாங்க எங்கள் மத்திய அரசாங்கத்தில். அதில் என்ன செய்கிறாங்க? த பார்லிமெண்ட் மே ஹாவ் த அத்தாரிட்டி அப்படின்னு ஷால்னு இருந்த ஒரு விஷயத்தை மேன்னு ஆக்குறாங்க. இங்கிலீஷ் தான், சின்ன இங்கிலீஷ் தான். ஆனால் மேனா என்ன அர்த்தம்? செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஷால்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதான் ஆகணும். 5 வருஷத்துக்கு இழப்பீடு முழுமையாக தர வேண்டும் என்று இருந்த கிளாஸை ஏன் மேன்னு மாத்துறீங்கன்றது நமக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ வந்து என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து எல்லாரும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஸ்டேட்ஸில் பாஸ் பண்ணணும்.
பாதி ஸ்டேட்ஸில் பாஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ வந்து அதை எங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் அதை மாற்றிட்டீங்கன்னா என்ன செய்யறது? டயத்தில் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் அப்போஸ் பண்ணுச்சு அந்த வார்த்தையாடலை. 5 வருஷத்துக்கு நீங்கள் காம்பன்சேஷன் இழப்பீடு தரணும். அந்த இழப்பீடை நம்பி நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல. இப்போ முதல் வருஷம் 9,760 கோடி நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். அந்த 9,760 கோடி இருந்ததுன்னா 5வது வருஷத்துக்குள்ளே அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி சைவருக்கு கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் எனக்கு இழப்பீடு இல்லைன்னா கூட நான் வந்து சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக மறுபடியும் வந்து மீண்டு வந்துட முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு தமிழகத்துக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு வார்த்தையாடல் நம்ம அப்ஜெக்ட் பண்ண விஷயம். இன்னொன்று எதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம்னா, எதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்குன்றதுல 2 விஷயத்தை எடுத்தாங்க. டுபாக்கோ வெளியே கொண்டு போனாங்க. டுபாக்கோ வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போயிடுவோன்ட்டாங்க. பெட்ரோலியம் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. பெட்ரோலியம், டுபாக்கோ, லக்ஸரி குட்ஸ் அண்ட் லிக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியே போக போகுது. ஏற்கனவே வந்து 500 கடை மூடியாச்சு. அந்த வருமானத்தை நம்பி நம்ம இருக்கணும்னு வாய்ப்பும் கிடையாது நமக்கு வந்து. சொன்னால் அதை நம்ம பெருசாக ஆர்கியூ பண்ணலை. இந்த பெட்ரோலியத்தை வச்சுருந்தவங்க டுபாக்கோவை டக்குன்னு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இது சாதாரண விஷயமா அவங்களுக்கு படலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 65% நீங்கள் நம்ம போடுறோம் டேக்ஸ். டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சிகரெட்டு, பீடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தியாளர் தளத்திலிருந்து வாங்குற கட்டை வரைக்கும் 65% டேக்ஸ் இன்னைக்கு வந்து. அதில் கிடைக்கிற வருமானம் வந்து 1,00,000 கோடிக்கு மேலே இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற வருமானம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம சொன்னது. சித்தாந்த ரீதியாக நாங்கள் ஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனால் மாநில அரசாங்கத்துடைய அதிகார வரம்புகளை சுருக்குவதோ, மாநில அரசாங்கங்களுக்கு கிடைக்க வேண்டிய லெஜிட்டிமேட்டாக கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸை நீங்கள் வரவிடாமல் பண்ணுறதோ, அதை மத்திய அரசாங்கத்துக்கு மடைமாற்றம் செய்வதோ வந்து ஒத்துக்க முடியாது. அதனால தான் நம்ம வெளிநடப்பு பண்ணோம், எதிர்த்து ஓட்டு போடலை. எதிர்த்து ஓட்டு போட்டால் வந்து சித்தாந்த ரீதியாகவும் நம்ம எதுக்குறோன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லை, வெளிநடப்பு செஞ்சோம். பாஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை வெளிநடப்பு பண்ணோம் எல்லாரும். ஏன்னா எல்லா மாநிலங்களையும் இவங்க எப்படி விலைக்கு வாங்கினாங்கன்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களாக உங்கள் மாநிலம் வரணும்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்தால் தான் வர முடியும். நீங்களாம் கன்சியூமர் ஸ்டேட்ஸ். இப்போ ஒரிசா முதல்ல வந்து தமிழ்நாடுடைய நிலைப்பாட்டுக்கு ஒத்து தான் வந்தது. கடைசியில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மாற்றினதுக்கு காரணமே அங்கிருந்து இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வரும்னு சொல்லி மாற்றினாங்க. அந்த டயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்துரு. ஒரிசாவில் இப்போ இண்டஸ்ட்ரி கிடையாது. பல இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வர வேண்டியது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. நீங்கள் வந்து என்னத்தை உற்பத்தி பண்ணுறீங்க? கமாடிட்டி உற்பத்தி பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருந்து நிலக்கரி போகுது, உங்கள்கிட்ட இருந்து மினரல்ஸ் போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி இண்டஸ்ட்ரி கிடையாது. நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரி வரணும்னா இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு முறைன்னு இருந்தால் இப்போ இருக்கிற இன்இக்விட்டிஸ்லாம் மாறிடும்னு ஒரு கருத்தை சொல்லி அவங்க எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் எல்லாரும் வந்து அதுக்கு ஒத்து வந்தாங்க. நம்ம மட்டும் வெளிநடப்பு செஞ்சோம். ஆனால் அதுக்கு அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில், அந்த சட்டத்திலே ஜிஎஸ்டி கவுன்சில் உருவெடுத்தது. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை இந்த கவுன்சிலில் கொடுங்க, நாங்களும் எங்கள் அதிகாரத்தை இந்த கவுன்சிலில் கொடுக்குறோம். இன்டைரக்ட் டாக்ஸ் சார்ந்த மறைமுக வரிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் ஒரு 8,46,000 கோடி போல் இன்னைக்கு வந்து கலெக்ட் ஆகுது. மாநிலங்கள்லையும் மத்தியிலையும் சரி 8,00,000 கோடிக்கு மேலே இருக்கிற இந்த வரிகள் சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்துரை கொண்டு வந்தாங்க. அதுக்கு நமக்கு உடன்பாடு தான். ஆனால் என்ன அதில் செஞ்சாங்க, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஓட்டிங் ரைட்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு கேட்ச் வச்சாங்க. அதில் என்ன செஞ்சாங்க, 31 பேர் இதில் உறுப்பினர்கள், 29 மாநிலங்கள், 2 யூனியன் டெரிட்டரிஸ் வித் டாக்ஸேஷன் அத்தாரிட்டி, பாண்டிச்சேரியும் டெல்லியும். மத்திய அரசாங்கத்திலும் 2 பேர் இதில் உறுப்பினர்கள், யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸ். 33 பேர் கொண்ட இதில் வந்து 33% ஓட்டிங் ரைட்ஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. 67% நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 67% எல்லாருக்கும் சமம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன ஆகும், மிசோரமோ, சிக்கிமோ, அருணாச்சல் பிரதேசோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த இடங்களும், மொத்தமே சிக்கிமில் ஜனத்தொகை இன்னைக்கு 6.6 லட்சம் பேர் தான். இப்போ நம்ம ஜனத்தொகை எவ்வளவு, 7.5 கோடி. யூபியோட ஜனத்தொகை 22 கோடி. எல்லாருக்கும் ஒரு ஓட்டுன்ட்டாங்க. அப்படின்னா என்னாகும், 67% வெயிட்டேஜ் வந்து 31 பேர்கிட்ட பிரியுது. ஒரு ஆளுக்கு வெயிட்டேஜ் எவ்வளவு, ஒரு 2.2% தான். அது தமிழ்நாட்டுக்கு 2.2%, மிசோரமுக்கு 2.2%. இன்னைக்கு தேதிக்கு 15 ஸ்டேட்ஸ் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது இந்தியாவில். 5 ஸ்டேட்ஸ் வந்து காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்குது, 2 சிபிஎம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஈக்குவலாக எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பெரிய அளவு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். இது வரைக்கும் 5 மீட்டிங் நடந்திருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் வந்து 11 நாட்கள் பேசியிருக்கோம் உட்காந்து. இந்த இடத்துல வந்து எந்த தமிழகம் தனித்து விடப்பட்டது என்று எல்லாரும் சொன்னாங்களோ அந்த தமிழகத்தின் குரல் என்று வந்து நம்ம எழுந்து நின்னோம்னா 10 பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு குடைக்கு கீழ், புரட்சி தலைவி அம்மாவின் கருத்து குடைக்கு கீழ் இன்னைக்கு அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. அதான் வந்து பெரிய மாற்றம். இந்த 11 நாட்களில் நிகழ்ந்த மாற்றம் வந்து
இதில் ஒரு 20 விஷயங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். 20 விஷயங்களில் எந்த விஷயம் வந்து தமிழகம் இனிஷியேட் பண்ணாமலோ தமிழகம் சப்போர்ட் பண்ணாமலோ வரலை. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். அந்த மாற்றம் வந்து எத்தனை ரேட்ஸ் இருக்கிறது, எத்தனை ஸ்லாப்ஸ் இருக்கிறது, யார் கலெக்ட் பண்ண போகிறா இந்த காசை, இது எல்லாமே வந்து பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். நான் சொன்ன மாதிரி 8.5 லட்சம் கோடி மட்டும் கிடையாது. இந்த 8 லட்சம் கோடி வந்து 20 லட்சம் கோடியாக உருமாற்ற முடியும் என்பது ஒரு அடிப்படையான கருத்து. இன்னைக்கு 15% இந்த சர்வீஸ் டேக்ஸ் 18 இருக்கணுமா 12க்கு வரணுமான்ற கேள்வியிலிருந்து உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டில் 747 பொருட்கள் வந்து எக்ஸம்ட். எந்த மாநிலத்திலும் கிடையாது சார். நீங்கள் வந்து உணவுப் பொருட்களுக்கு அரிசியாக இருக்கட்டும், மற்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், 747 உணவுப் பொருட்களை எக்ஸம் பண்ண ஒரே மாநிலம் தமிழகம் தான். எந்த ஸ்லாப்ல 5 ஸ்லாப்ஸ் போட்டிருக்கோம், 0 பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு மேலே 5%, அது 6-5 குறைச்சதில் நமக்கு பெரிய பங்கு இருந்தது. 5, 12, 18, 28 இந்த மாதிரி 5 தளங்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு செஸ். அந்த செஸ் வந்து 2 தளங்கள் அந்த செஸ் இருக்க போகுது. ஒரு தளம் பான் மசாலா ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு 4 பொருட்களுக்கு அந்த இடத்துல வரும். இன்னொரு தளம் வந்து பீடி சிகரெட்டுக்கு இருக்கல அதிக தளம் 65% வந்து வந்துடும். இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல இந்த டேக்ஸ்லாம் சேர்ந்து டேக்ஸ் இன்சிடென்ஸ் எவ்வளோ வருது, ஒரு பொருளுக்கு ஆதியிலிருந்து அந்த வரைக்கும், அது பிறப்பிலிருந்து கன்சியூமர் வரைக்கும் எவ்வளவு டேக்ஸ் இருக்குது, இந்த 16 டேக்ஸையும் கூட்டி இந்த டேக்ஸ் வந்து ஒரு டேக்ஸாக நம்ம போடுறப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கேஸ்கேடிங் இருக்காது. நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, அதுக்கு அடுத்து இன்டர்மீடியட் மேனுஃபேக்சரில் இன்னொரு டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. இதில் கட்டின டேக்ஸ் 10 ரூபானா அதில் கட்டின டேக்ஸ் 10 ரூபானா இந்த 10 ரூபாவில் 10 ரூபா இந்த 10 ரூபாவில் 10% 1 ரூபா வந்துடும். அது குட்டி, இந்த வட்டிக்கு குட்டி போடுற மாதிரி வரி குட்டி போடும். இதான் கேஸ்கேடிங். இந்த கேஸ்கேடிங் இல்லாமல் இருக்கும் இந்த ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப பல பொருட்களுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குது. எத்தனை பொருட்களுக்கு விலை குறைய வைக்கிறது? இப்போ நம்ம கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விலைவாசி உயர்வதை டிட்டர்மின் பண்ணுறது 300 பொருட்கள், 300 பொருட்களும் சேவைகளும். இந்த 300 பொருட்களுக்கும் எவ்வளவு டேக்ஸ் இன்றைக்கி வருது மொத்தம், அதை எவ்வளவா குறைக்கலாம், குறைச்சா வந்து விலைவாசியோட தாக்கம் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா எல்லாத்துக்கும் குறைச்சா உங்களுக்கு ரெவன்யூ நியூட்ரலாக இருக்காது. மொத்தமாக வர்ற வரி வந்து இன்றைக்கி 8,42,000 கோடினா அந்த 8,42,000 கோடி இருக்கணும், இல்லைன்னா மாநிலங்களுக்கு குறையும். ஓகே, இதில் பெரிய ப்ளஸ் என்ன நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகுது, ஒரு 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோ. அந்த 10 லட்சம் கோடியை வந்து எப்படி மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க போகிறோன்றதுல பெரிய சண்டை போட்டோம். 3 விதமாக பிரித்தளிக்க போகிறாங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பிரிக்க போகிறோம். இதில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நிகராக மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறோன்னு ஒத்துட்ருக்காங்க ஃபைனலாக வந்து. அப்படின்னா இப்போ ஒரு பொருளுக்கு 18% வரி, மொத்த ஜிஎஸ்டி வரி வந்து 18%, 9% மாநிலத்துக்கு 9% மத்தியக்குன்னு முடிவெடுத்திருக்கோம். இதனால தான் பல பேர் மீடியாவில் கேட்குறாங்க, நீங்கள் 9,760 கோடி இழப்பீடு வரும்னு சொன்னீங்களே, வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு என்னோட ஆன்சர் இதுதான். இப்போ வந்து ஒவ்வொரு முடிவும் ஜிஎஸ்டி கவுன்சிலால் எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முடிவும் கன்சென்ஸால் எடுக்கப்படுது. கன்சென்சஸ்னா கருத்துற்றுமையில் எடுக்க போகிறாங்க. ஓட்டிங் ரைட்ஸை தொடவே இல்லை இது வரைக்கும். 11 நாளாக வந்து ஓட்டிங் ரைட்ஸ்ன்ற பேச்சுக்கே போகலை. தமிழகம் உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டாப் பண்ணிடுவோன்னு தெரியும் அவங்களுக்கு. கோர்ட்டுக்கு இது வரைக்கும் நாங்கள் போகலை. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டிங் ரைட்ஸில் வந்து தொட்டு அதனால் ஒரு விஷயத்தை நம்ம கருத்துருவுக்கு அகென்ஸ்டாக போய் பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிற ஆப்ஷனை நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப எல்லாமே கருத்தொற்றுமை அப்படின்னு வருது இந்த டயத்தில். அதனால் இது ரேட்ஸாக இருக்கட்டும், அந்த ரேட்ஸ் வரி விதிக்கும் விதமாக இருக்கட்டும், அந்த வரி விதித்த வரியை கலெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து தமிழகம் வந்து தனிமைப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கி நம்ம குரலுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்குறதுக்கு பல மாநிலங்கள் ரெடியாக இருக்காங்க. யூபி ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி நம்ம சொல்கிறத ஒத்து போகுது. வெஸ்ட் பெங்கால் ஒத்து போகுது. குறிப்பாக காம்பன்சேஷன் வரக்கூடிய மாநிலங்கள் ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழகம், கோவா, தெலுங்கானா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாநிலங்கள். அவங்களுக்கு வந்து இழப்பீடு வர நல்ல சாத்தியக்கூறு இருக்குது. இழப்பீடு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், 50,000 கோடி போல் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். இந்த 7 மாநிலங்களுக்கும் அது வரப்போகுது. இந்த 50,000 கோடி வந்து குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்த சில கொள்கை முடிவுகள், ஒரு கொள்கை முடிவு பார்த்திங்கன்னா, எந்த இது டேக்ஸாக வரணும், எந்த இது செஸ்ஸாக வரணும். செஸ்ன்றது மத்திய அரசாங்கத்துக்கு நேராக போகும். மத்திய அரசாங்கத்துக்கு நேராக போகிற செஸ் எல்லாமே ஒரு தனி ஃபண்டில் உருவாக்கி அந்த ஃபண்டு மூலமாக காம்பன்சேஷன் நேராக வர வைக்கிறோம். ஏன்னா முன்னாடி என்ன செய்வாங்க, மத்திய அரசாங்கம் பணம் அங்கே போயிடுச்சுன்னா ஆனவாய்க்குள்ளே போன கரும்பு மாதிரி தான், திரும்பிலாம் வராது. ஓகே, அது அவங்க நினைக்கிற நேரத்தில் திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபண்டு உருவாக்கி
கன்சாலிடேட் ஃபண்டுக்குள்ளே போக விடாமல் இதை தனியாக ஒரு ஃபண்டில் போட்டு வச்சு அது நேரடியாக இத்தனை நாளுக்குள்ளே மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு கட்டமைப்பையும் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒன்னொன்னையும் வந்து செதுக்கி வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். புரட்சித் தலைவர் அம்மா வந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது ஒரு இமாலய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து உட்கார்ந்து அதை செதுக்கி எல்லா அதிகாரிகளும் சீஃப் செக்ரட்டரி, அட்வைசர் எல்லாத்தையும் அவங்க கருத்துருக்களை வாங்கி அந்த நேரத்தில் ஹியர் அண்ட் நவ் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவிலங்க உண்மையிலே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமோட ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னா இந்த கட்டமைப்பு தான். இதை எங்கே வைக்கிறதுலையும் தமிழகத்துக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வெற்றி பெற வேண்டும். இந்த கட்டமைப்பு ஜென்யூனா மத்திய அரசாங்கத்தை அதிகாரத்தையும் உள்ள கொடுத்து மாநில அரசாங்கத்தை அதிகாரத்தையும் உள்ள கொடுத்து அதிகாரமிக்க அமைப்பாக இது உருவாகி இது முறையாக நடக்கிறதுல தமிழக அரசோட பங்கு, அம்மாவோட அரசோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் முக்கிய முடிவுகள் எடுத்த முடிவுகள் இதில் என்ன பொருளுக்கு என்ன இம்ப்ளிகேஷன் இருக்கும், பொதுவாக இது வந்து விலைவாசியை உயர்த்தாமல் இருக்கும் நம்புகிறேன். ஆனால் சில பொருட்களுக்கு விலை அதிகமாக வாய்ப்பு இருக்குது, பல பொருட்களுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குது. எந்த நேரத்தில் தமிழகத்தின் மதிப்புக்கோ தமிழகத்துடைய அதிகார வரம்புக்கோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறோமோ அப்போ எந்திரிச்சு வெளியே நடந்துருவோம். இது வரைக்கும் அந்த இது வரல. அது வராமல் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு இருக்குது, பார்லிமெண்ட் வரப்போகுது. அதுக்குள்ளே அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 1 ஏப்ரல் 2017 வந்து இதை செயல்பாட்டு கொண்டு வர நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்குது. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் மூலமாக இயங்க போகுது. ஜிஎஸ்டி நெட்வொர்க்னு ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு பொறுப்பும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இதில் வந்து. ஏன்னா ஓரளவுக்கு ஐடி துறையிலிருந்து வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பேக் போன், ஹார்ட்வேர் பேக் போன் உருவாக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு வணிகவரி அலுவலகத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் இருந்த இடத்துல இருந்து நீங்கள் டேக்ஸை கட்டலாம். உங்களை யாரும் வந்து ஆடிட்டு என்ஃபோர்ஸ்ன்றதில் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டுன்றதை வந்து அதாவது எத்தனை லட்சத்துக்கு கீழே நீங்கள் டேக்ஸை கட்ட வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு 20 லட்சம்னு இப்போ உருவாக்கி வச்சுருக்குறோம். இது வர்றப்ப இன்றைக்கி டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிற பாதி பேர் வந்து உள்ளே வர தேவையில்லைன்ற ஒரு நல்ல ஒரு அம்சம் உருவாயிருக்கு. காம்பவுண்டிங்க்கு 50 லட்சம் கொண்டு வந்திருக்கோம். அதாவது 0.5% போட்டு நீங்களே செல்ஃப் டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டு போகிற ஒரு விதத்தும் அதில் 50 லட்சம் வரைக்கும் டர்னோவருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் வியாபாரிகளோ சிறு வியாபாரிகளோ அச்சப்பட தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அது இன்னும் 3 மீட்டிங் இருக்குது, அது முடிஞ்சு வர்றப்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி வரி, புதிய கல்விக் கொள்கை இரண்டிலுமே அதிமுக அரசிற்கு சில புரட்சித் தலைவியின் வழிகாட்டுதலில் ஒரு தெளிவான கிளியர் கட் பாலிசி நமக்கு இருந்தது. அதுக்காகத்தான் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நீங்கள் போய் டெல்லி போய் பேசிட்டு வந்தீங்க. அங்கே இந்த 2 விஷயம் குறித்து நீங்கள் என்ன பேசினீர்கள், நம்முடைய கருத்து என்ன, நமக்கு இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாம் என்ன என்பதை நேயர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.